ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் நாள் முதல் வீடியோவே நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த பைரவா படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ நினைக்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அந்த ஹாப்பி மூடோட இந்த ட்ரெய்லருக்குள்ள நம்ம ஜம்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைம் கோபி, டேனியல் பாலாஜி, ஸ்ரீமன், மொட்ட ராஜேந்தர், பாண்டியநாடு வில்லன் சரத் இவங்களாம் இந்த படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேஸ்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் பிரவீன் கேல பாராட்டியே ஆகணும். ஏன்னா டீசர்ல நம்ம இளைய தளபதி விஜய் சொல்லுவார், யார்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. என்ன பழக்கமாக இருக்கும்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கான விடையே இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. சொன்ன பேச்சை காப்பாத்துறதுன்னு. பயங்கரமான ஸ்டன் சீக்வன்ஸ் நடுவில் கரெக்டான சவுண்ட் மிக்சிங்கோட வேகமான கட்ஸோட நம்ம இளைய தளபதி விஜய் அப்படியே காட்டுறாங்க. செல்ல குட்டி அப்படின்னு இன்ட்ரோ ஆவராப்ல நம்ம இளைய தளபதி விஜய். அதுக்கப்புறம் வழக்கம் போல சதீஷ் ட்ரெய்லர்லேயே ஒரு கவுண்டர் போட்டிருக்காப்ல. கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ள 10 படமும் பக்காவா பொருந்திருக்குன்னு தான் சொல்லணும். லிங்கா படம் வில்லன் தெலுங்கு இம்போர்ட்னு கூட சொல்லலாம். நம்ம ஜெகபதி பாபு இந்த படம் நடிச்சிருக்காப்ல. கீர்த்தி சுரேஷ் இளைய தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனை ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கீர்த்தி சுரேஷ்னாலே ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லையும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. டான்ஸும் நல்லா பட்டையை கிளப்பியிருக்காங்க. இது அவர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம இளைய தளபதி விஜயோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கே அட்டா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவு இருக்கும். படத்தில் நிறைய பஞ்ச் டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஒரு 4-5 பஞ்ச் டைலாக் வச்சுட்டாங்க. அநேகமாக டப் ஸ்மாஷ் மியூசிக்கலில் பல பேர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டைலாக் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. என் 7ஆம் அறிவு சொல்லுது. மொத்தத்தில் ட்ரெய்லர் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சத்யா என்ஜியோட காஸ்டியூமும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷ் நாராயண இசையில் அருண்ராஜ் காமராஜா பாடிய வரலாமா வரலாமா சாங்கை ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாகுது. எப்படியே ஷோவில் பல பேர் இந்த பாட்டுக்கு சட்டையை கழிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ஒரு கோட் சீன் இருக்கு, அப்புறம் மரம் விழுந்திருக்கு, அங்கங்கே போராட்டம் வெடிக்குது. இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறையா வச்சிருக்காங்க. ஒரு செம்ம ஆக்ஷன் மூவி நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆன் த வேல இருக்கு. போக்கிரி ஜில்லா அந்த வருஷத்துல பைரவம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அல்லவா. ஸோ இந்த பொங்கலுக்கு ஒரு செம்ம கலெக்ஷன்மா.